நம்ம பார்க்க போற டிஷ் பொமோகிரானேட் மில்க் ஷேக், அதாவது மாதுளப்பழம் மில்க் ஷேக். தேவையான பொருட்கள்: மாதுளப்பழம், பேரிச்சப்பழம், சப்ஜா, பாதாம் பிசினி, நன்னாரி சிரப், பால், ஏலக்காய், சர்க்கரை தூள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேரிச்சப்பழம் இருக்கு இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ சின்ன சின்ன தூள் ஆயிரும். அதுக்கப்புறம் அடிஷனல் திங்ஸ் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீட்ஸ் இல்லாத பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு 5 to 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் தகுந்தாப்புல நீங்க போட்டுக்கலாம். நம்மளுக்கு இதுல சர்க்கரை போடுறது இல்ல. ஸ்வீட்னஸ் வந்து நம்ம இந்த பேரிச்சப்பழத்துல இருந்து தான் வரும். விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க. வந்து பாதாம் பிசினி போட்டுடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். இந்த சப்ஜா விதைகள் பாத்தீங்கன்னா நான் வந்து தண்ணியில ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில வந்து ஒரு 30 minutes வந்து ஊற வச்சிருக்கேன். நீங்க ஒரு 10 நிமிஷம் வச்சாலும் பரவாயில்ல. அதுலயுமே வந்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் தான் நான் ஊற வச்சிருக்கேன். அதுலயே பாத்தீங்கன்னா எவ்வளவு உபரி வந்திருக்கு பாருங்க. நம்ம இது வந்து கொஞ்சம் நைஸா அரையறதுக்கு வந்து லைட்டா தண்ணி போட்டுக்கலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அரைஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம மெயின் இன்கிரீடியன்ட், அதாவது மாதுளை பழத்தை ஆட் பண்ணிடுவோம். நான் வந்து ஒரு முழு மாதுளப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அரை போதுன்னா நீங்க அரையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து நான் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முழு ஏலக்காய் இருந்ததுன்னா நீங்க ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போடணும் தேவையில்லை, ஆப்ஷனல் தான், உங்க இஷ்டம். இது லைட்டா அரைஞ்சோடனே நம்ம வந்து மில்க் ஷேக் இல்லைங்களா, அதனால நம்ம 1 கிளாஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஸ்வீட்னஸ்க்காக நன்னாரி சிரப் போட்டு ஒரே ஒரு அடி அடிச்சு நம்ம இறக்கிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம். சில பேருக்கு ஸ்வீட் இல்லாம நீங்க சாப்பிட்றதா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து இறக்கி மில்க் ஷேக்கா குடிக்கலாம். நம்மளோட மாதுளை மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு. இல்ல நம்ம சுகர் போடாததுனால ரொம்ப ஹெல்தியும் கூட. இது மேல உங்களுக்கு வேணும்னா நட்ஸை வந்து நீங்க பொடி பொடியா போட்டுக்கலாம், இல்ல நீங்க கையில நறுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு கோல்டா வேணும்னு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிங்க, இல்ல நீங்க ஐஸ் கியூப் அரைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம அப்பவே போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ இன்ஸ்டன்டா நீங்க வந்து அதை குடிக்க முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு டிஷ்ஷோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.